இவன் ஏன் வந்துக்கிறான்? நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க? உண்மையாலேங்க இதை மாதிரிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அன்எக்ஸ்பெக்டட் தான். திரு விஜய் அவர்கள் ஜெயிப்பாரு, தாவைக்கா இந்த அளவு பெரும் வெற்றியை பெறும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மாதிரி நிறைய பேர் அப்படி தான் இருந்திருப்பீங்க. விஜய் ரசிகர்களை தவிர்த்து மிச்சம் எல்லாருமே அப்படிப்பட்ட கருத்துக்களை தான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், இந்த ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கடந்த 5 ஆண்டு காலமாக அவங்களுடைய வேலையை பார்க்கவே இல்லை. திமுகவின் ஊதுகுழலாக மட்டும்தான் இருந்தாங்களே ஒழிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்திகளை அவங்க கொண்டு போய் சேர்க்கலை. வேணும்னே ஏகப்பட்ட ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நெரட்டிவை பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய பொலிட்டிக்கல் நெரட்டிவை கட்டமைக்கிறதுக்காக தான் இந்த தமிழக ஊடகங்களை திமுக வச்சிருந்தாங்க. அப்படிதான் சொல்லணும், அப்படிதான் சொல்லி ஆகணும். ஏன்னா தாவேகா குறித்து, திரு விஜய் அவர்களை குறித்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் என்ன மாதிரியான செய்திகள் வெளிவந்தது, எப்படிலாம் விஜய் அவர்களை தாவேகாவை கலாச்சிட்டு இருந்தாங்க, தாவேகாவுக்கு சார்பாக பேசுறதுக்கு வருவாங்க இல்லையா, அந்த பசங்களை எப்படிலாம் கலாச்சிட்டு இருந்தாங்க. ரங்கராஜ் பாண்டியே பாருங்களேன், அவர் ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, 150 சீட்டு இல்ல 100 சீட்டு இல்ல 30 சீட்டு இல்லங்க 10 சீட்டு வின் பண்ணா கூட நான் அரசியல் பேசுறதை நிறுத்திடுறேன் அப்படின்ற மாதிரி பாண்டேவே சொல்லியிருந்தாரு. அதாவது சோசியல் மீடியா மூலியமாக தாவேகாவுக்கு எதிராக எப்பேற்பட்ட நெரட்டிவ் இவங்க செட் பண்ணி வச்சிருந்தாங்க பாருங்க. ஆனா ஒட்டுமொத்த விஷயத்துமே தாவேகாவினர், விஜய் ரசிகர்கள் அவங்க ஒட்டுமொத்தமா மாத்திட்டாங்க. இந்த தமிழக அரசியல் களத்தை தலைக்கீழே திருப்பி போட்டுட்டாங்க. உண்மையாலேயே பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா திமுக வரல இல்லையா, திமுக தோத்து போனாங்க இல்லையா, அது போதுங்க, அது போதும், அது மட்டுமே போதும். தோ எதிர்கட்சி தலைவராக யார் வரப்போறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கவே இல்லை. ஸ்டாலின் தோத்துருக்காரு. சிட்டிங் சிஎம்மா இருக்கிற ஒருத்தர் 13 சுற்றுகள் நடைபெறக்கூடிய அந்த ஒரு வாக்கு எண்ணிக்கையில் ஒரே ஒரு சுற்றுல கூட ஒரு முன்னிலை வகிக்கவே இல்லை. பாபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தாவேகா நிர்வாகி, அவரு இன்னைக்கு காலையிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சருடைய இந்த அந்த ஒரு ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆக்ஷனை கொளத்தூர்ல வாக்கு எண்ணும் பொழுது தாவேகா நிர்வாகி அங்க நின்றுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காரு. காலையிலிருந்தே திமுகவினரை கதற விட்டது அந்த ஒரு மனுஷன் தான். அந்த ஒத்த மனுஷன் ஒட்டுமொத்த திமுகவையும் கதற விட்டுருக்காரு. நிறைய இடங்கள்ல, பல இடங்கள்ல தாவேகாவினர் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா நான் சுந்தர்சி வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் அங்கே பாருங்க, தாவேகாவை சேர்ந்த முஸ்தபா அப்படின்ற ஒரு நபர் வின் பண்ணியிருக்காரு. அந்த மனுஷெல்லாம் வின் பண்ணணுங்க. ஏன்னா அந்த மனுஷனை ஒவ்வொருத்தங்க எப்படிலாம் பேசுனாங்க தெரியுமா, திமுக காரங்க, அப்புறம் நாம் தமிழர் கட்சி அவங்க, அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கிற நெறியாளர்களே டிபேட்டுக்கு அவர் கூப்பிடுவாங்க. அவர் ஏதாச்சும் பேசினார்னா இடைமறிக்கிறது, அவரை கலாய்க்கிற மாதிரியான கேள்விகள் கேட்கறது, நாங்கள் கண்டிப்பாக ஆட்சி அமைப்போம், சிஎம்மா விஜய் வருவார்னு சொன்னாலே அந்த பேனல் இருக்கிற எல்லாருமே சிரிப்பாங்க. அந்த அளவு பயங்கரமாக ஹியூமிலேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த மனுஷன் அப்போல்லாம் பெருசாக எதுவுமே பேசிக்காம அவருடைய வெற்றியின் மூலமாக பதிலடி கொடுத்துருக்காரு. இதுக்காகவே நாம் அவரை இல்லை, அவர் வின் பண்ணதுக்கான காரணம் விஜய். நம்ம விஜய்க்கு நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும். 50 வருஷத்துக்கு மேலே தமிழகத்தில் திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்று திமுக இல்லை அதிமுகன்னு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு திராவிடியன் ஐடியாலஜி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸை தாவேகா அடித்து நொறுக்கியிருக்கு விஜய். திரு விஜய் அவர்கள் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாரு. யாருமே எதிர்பார்க்கல, விஜய் ரசிகர்களை தவிர்த்து. அவங்க மட்டும்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க மட்டும்தான் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தாங்க. லைலா மணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், தாவேகால இருக்கிறவர். அவர் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார். அவர் நல்ல பதிலடிகள் கொடுப்பாரு, நல்லா தான் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் விஜய் தான் சிஎம் ஆவார், திமுக அதிமுகலாம் கூட்டணி வைக்கும் பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசும்பொழுது நானே சிரிச்சிருக்கேன். என்னப்பா இவர் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி நானே சிரிச்சிருக்கேன். பாருங்களேன், 2026 மேபி இது கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. திமுக அதிமுக 2 பேரும் கூட்டணி வைப்பாங்க. எங்க தலைவர் அவர்களை எதிர்கொள்ள இப்ப திமுக அதிமுக எதிர்த்து திசையில இருக்கா, எங்க தலைவர் அவர்களை வீழ்த்துவதற்காக திமுக அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம். இதெல்லாம் பயங்கர ஜோக்கா இருக்கு. ஜோக் எல்லாம் கிடையாது, உங்களுக்கு ஜோக்கா தான். பட் அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்கு. உண்மையாலே அவர் சொன்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த வகையில் திரு லைலா மணி அவர்களையும் பாராட்டியே ஆகணும். பாவங்க, அத்தனை ட்ரோல், எவ்வளோ பேர் எப்படிலாம் பேசினாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, அது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு அவங்க பேசின மாதிரியே இவரும் பேசாமல் அதை மாதிரி மோசமாக பதிலடிகள் கொடுக்காம சேர்த்து வச்சு அவங்களுடைய வெற்றியின் மூலமாக பதிலடி கொடுத்துருக்காங்க பாருங்க. பாராட்டணுங்க, பாராட்டியே ஆகணுங்க. இதில் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ஸ்டாலினுடைய தோல்வி. ஒரு சிட்டிங் மினிஸ்டர் வரக்கூடிய தேர்தலில் தோத்துருக்காரு. ஒரு சுற்றுல கூட முன்னிலை வகிக்காம ஒரு புது வேட்பாளர்கிட்ட, புது கட்சிக்கிட்ட தோத்துருக்காருன்னா இது எவ்வளோ பெரிய அசிங்கம், எவ்வளோ பெரிய அசிங்கம். திமுக என்ன சொல்லணும், சென்னை கோட்டடா, திமுகவின் கோட்டடா, இதெல்லாம் எங்களுடைய சாம்ராஜ்யம் தான்.
ஒட்டுமொத்த சென்னையை தாவைக்கா ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸ்வீப்பு எல்லா இடத்துலையுமே அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவராக ஒருவேளை திமுக எதிர்க்கட்சியாக வந்ததுன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே வரமாட்டார். நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் தான் வின் பண்ணியிருக்காரு. சேப்பாக்கத்தில் அவர் தான் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:57. இப்போதைய நிலையில் திமுக 69 சீட்டு, அதிமுக 56 சீட்டு, தாவேக்கா 109. இந்த நிலையில தான் இருக்குது. தாவேக்கா அதிமுக ஓட்டை காலி பண்ணுவாங்க, திமுக ஓட்டை காலி பண்ணுவாங்க, சிறுபான்மையின மக்கள் ஓட்டை காலி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் தாவேக்கா சைலண்ட்டாக நாத்தாக்கான்ற ஒரு கட்சியை அச்சு நாக் அவுட் பண்ணிடுச்சு, குழி தோண்டி புதைச்சிடுச்சு. ஒரு தேர்தலுமே கொஞ்சம் கொஞ்சமாக நாத்தாக்கா அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜை ஏற்றிட்டே வந்துட்டு இருந்தாங்க. பட் இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா கட்சி காணாம போனமாயிடுச்சு. எங்கே போச்சுனே தெரியல. ஆளாளப்பட்ட சிஎம்ஏ எலெக்ஷனில் தோத்துட்டாரு. அவர் எம்எல்ஏ கூட கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது நாத்தாக்கா, சீமான் இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தமிழகத்தில் கள நிலவரம் இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் அஸ்ஸாமில் பாஜக ஆட்சி அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டிஎம்சியை அச்சு காலி பண்ணி அந்த கட்சியை காணா போனமாக்கிட்டு வெஸ்ட் பெங்காலில் பாஜக பிடிச்சிருக்கு. அத்தனை வருஷம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆண்டாங்க. கடந்த 10 வருஷமாக டிஎம்சி ஆட்சி பண்ணிச்சு. 2 கட்சியை பார்த்து வெறுத்து போன வெஸ்ட் பெங்கால் மக்கள் பாஜகவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பாஜக அந்த அளவு 10 வருஷமாக வேலை பார்த்துருக்காங்க, சும்மாலாம் கிடையாது. அவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்காங்க, போலரைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் மட்டும்தான் பாஜக அங்கே வெற்றியை பெற்றிருக்கு. தமிழகத்தில் பாஜக வெற்றி பெறணும்னா அதே மாதிரி ஒரு 10 வருஷம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவர் இருந்தால் மட்டும்தான் இங்கே அது சாத்தியமாகும். இப்பயாச்சும் பாஜக மேலிடம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவின் மூத்த தலைவர்கள் இவங்களாம் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை போகிற பாதையில் அவங்களும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா ஜென்ரலாக ஒரு பாலிடிக்ஸு, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நாம் ஒரு சில கிராமரை ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா. அவங்களுக்கு கட்சி கட்டமைப்பு இருக்கணும், பூத்து மெம்பர்ஸ் இருக்கணும், எல்லா இடத்துலையுமே அவங்க ஆட்கள் வச்சுருக்கணும், ஒரு தெருவுக்கு போனால் எந்த வீட்டில் இருக்கிறவன் எந்த கட்சி ஓட்டு போடுவான்னு தெரிஞ்சிருக்கணும் இப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசுவோம். அப்படி பேசுகிறதா சரின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் தாவேக்கா அந்த ஒரு விஷயத்தையுமே அடித்து காலி பண்ணியிருக்கு. இப்போ தாவேக்காவுடைய வெற்றி இருக்கு இல்லையா, இது ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக மாறும். எப்படி விஜய் அவர்கள் சோஷியல் மீடியாவை, அப்புறம் அந்த மவுத் ப்ரமோஷன் சொல்லுவாங்க இல்லையா, மவுத் டு மவுத், அதை மாதிரி அவங்களுடைய ஃபேன்ஸு அவங்கள வச்சுக்கிட்டு எப்படி விஜய் இவ்வளோ பெருசாக ஒரு மாசான ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ஆகணும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்த ஒரு பிரின்சிபல்ஸ்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாமே தப்பு. இப்படியும் ஆட்சி அமைக்கலாம், புதுசாக ஒரு கட்சி வந்தோன்னா இப்படியும் நம்ம ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்றத தாவேக்கா காமிச்சிருக்கு. அதை நாம் படிச்சே ஆகணும், அந்த கேஸ் ஸ்டடி பண்ணியே ஆகணும். இதில் இன்னொரு விஷயத்தையுமே நம்ம எல்லாருமே பார்த்தே ஆகணும். ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் இல்லையா, அவர், எம்ஜிஆர் இவங்க கூடலாம் திரு விஜய் அவர்களை நிறைய பேர் கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி பேசாதீங்க தயவு செய்து. ஜெகன்மோகன் ரெட்டியவோ எம்ஜிஆரையோ விஜய் கூட கம்பேர் பண்ணி பேசாதீங்க. பேசுறது தப்பாக இருக்கும். ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி சிஎம் ஆனதுக்கான காரணம் பிகே அப்படின்ற ஒரு நபர். 2021 எலெக்ஷனில் இங்கே திமுக வின் பண்ணதுக்கு பெரிய காரணமே பிகே தான், அவருடைய நிறுவனம் தான். அந்த பிகே இல்லாமல் திமுக இங்கே வின் பண்ணியிருக்காது. அதே மாதிரி தான் ஜெகன்மோகன் ரெட்டி அங்கே வின் பண்ணியிருக்க மாட்டார். அப்புறம் எம்ஜிஆர் வந்து விஜய் மாதிரி கட்சி ஆரம்பித்து தனித்து நின்றுலாம் அவர் வின் பண்ணலை. அவர் திமுகவில் இருந்தார், திமுகவில் வேலை பார்த்துருந்தாரு, திமுகவில் அவருக்கு பொறுப்பு இருந்திருக்கு, அவருக்கு பாலிடிக்ஸ்னால் என்ன அதோட பேசிக் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அந்த கட்டமைப்புகள் எல்லாமே அவர் அப்படியே வச்சுருந்தார். திமுக மாதிரியே அவரும் அப்படியே அதிமுகவிலையும் அந்த ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்தார். பட் விஜயோடைய கதையே வேற. அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அவர் தான் முழுக்க அவருடைய ஃபேஸை மட்டும் வச்சு தான் இந்த ஒரு கட்சி வளர்ந்துருக்கு. எம்ஜிஆரை காட்டிலும் ஜெகன்மோகன் ரெட்டியை காட்டிலும் விஜய் அவர்கள் கஷ்டப்பட்டாரா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஆனால் அந்த மனுஷன் வின் பண்ணியிருக்காரு. இவங்க செய்யாத சாதனைகளை, எம்ஜிஆர், ஜெகன்மோகன் ரெட்டி இவங்களாம் செய்யாத சாதனையை திரு விஜய் அவர்கள் செஞ்சுருக்காரு. இதுக்காகவே நாம் விஜயை பாராட்டலாம். இன்னொரு விஷயம்னா ஸ்டாலினை தோக்கடிச்சது எத்தனை முறை வேணாலும் சொல்லலாங்க. அது சொல்ல எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஒரு சிட்டிங் சிஎம்ஐ தோக்கடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, பாராட்டணுங்க, பாராட்டியே ஆகணுங்க. பாஜக குறி வச்சுருந்தாங்க இல்லையா, இந்தந்த இடத்த நம்ம கண்டிப்பாக பிடிக்கணும்னு, அந்தந்த இடத்த பிடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். பாண்டிச்சேரி, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் இங்கே எல்லாமே பாஜக வந்துடுச்சு. 5ல் 3 பாஜக தான், ஓகேங்களா. அப்புறம் கேரளாவில் கம்யூனிஸ்ட்டை காலி பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் அங்கே ஆட்சியை அமைக்க போகுது. கம்யூனிஸ்ட் இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் கம்யூனிஸ்டோடைய ஆட்சி இருந்தது, கேரளா. அங்கேயும் இப்போ கம்யூனிஸ்ட் காலி. இதுக்கப்புறம் எங்கேயுமே கம்யூனிஸ்டனுடைய ஆட்சி அப்படின்றது இல்லை. 1925 ஆர்எஸ்எஸ், அதுக்கு முன்னாடியே கம்யூனிஸ்ட்ன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்எஸ்எஸ் இப்போ எங்கே இருக்குது, கம்யூனிஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. ஃபைனலி விஜய் அவர்களையும் தாவேக்கான்ற அவங்களுடைய கட்சியையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரங்க கலாச்சதை விட
அவங்க மோசமா விமர்சனம் பண்ணதை விட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், இங்க வேலை பார்க்கக்கூடிய ஊடக பூரிக்கிகள், இவனுங்க தான் ரொம்ப மோசமா பேசிட்டு இருந்தானுங்க. ரொம்ப ரொம்ப மட்டமா பேசிட்டு இருந்தானுங்க. நெல்சன் சேவியர், தேவேந்திரன் பழனிசாமி இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 210 சீட்டு, 215 சீட்டு எல்லாத்துலயுமே திமுக தான். காலையிலங்க, இன்னைக்கு காலையில ஓட்டு என்ற அன்னைக்கு காலையில இந்த தேவேந்திர பழனிசாமி, நெல்சன் சேவியர் இவங்கெல்லாம் சொல்றானுங்க, மறுபடியும் ட்வீட்டை போறானுங்க, நான் இன்னும் அதே முடிவில் தான் இருக்கிறேன், 210 கன்ஃபார்ம், திமுக தான் ஆட்சி அமைக்கும், 2.0 பார்க்கறதுக்கு நீங்களா தயாரா இருங்க அப்படின்ற மாதிரி தான் காலையில 9 மணிக்கு 10 மணிக்கு ட்வீட் போட்டானுங்க. அவனுங்களுக்கெல்லாம் தன்னுடைய வெற்றியால செருப்படி பதிலடி கொடுத்துருக்காரு. இதுக்காகவும் திரு விஜய் அவர்களை நம்ம பாராட்டியே ஆகணும். இதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். திமுக எதிர்க்கட்சியாக வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்க்கட்சியாக இருக்கும்பொழுது தான் அவங்க பயங்கரமாக இறங்கி வேலை பார்ப்பாங்கன்னுட்டு. இவங்க எதிர்க்கட்சியாக வந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்களுக்கு எப்படிலாம் குடைச்சல் கொடுக்க போகிறாங்க, தாவைக்காவை எப்படி வேலை செய்யாமல் தடுக்க போகிறாங்க, தமிழக ஊடகங்கள் திமுக ஆட்சியின் கீழே எப்படிலாம் இருந்ததுன்றதை பார்த்தோம். இப்போ தாவைக்கா ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா தமிழக ஊடகங்கள் எப்படி இருக்க போகுது, அரசு ஊழியர்கள் எப்படி வேலை பார்க்க போகிறாங்க பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் சவால்கள். பட் அவர் இவ்வளோ சீட்டு வின் பண்ணதுக்கு அப்புறமா இதெல்லாம் ஈஸியாக சமாளிச்சுட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நாமளே தான் பேசிகிட்டு இருந்தோம், தாவைக்காக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, கட்டமைப்பே இல்லை, அதுக்கு கட்சியும் கிடையாது, அது கொள்கை கோட்பாடும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் நாம தான் பேசிகிட்டு இருந்தோம். பட் அப்பேற்பட்ட ஒரு கட்சி தான் இந்த அளவு ஹியூஜ் சீட்டை வின் பண்ணியிருக்கு. இப்போ 109 வரைக்கும் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. கிட்டத்தட்ட முதலமைச்சர் விஜய் அப்படின்றது உறுதியாயிடுச்சு. ஸோ இவர் வந்ததுக்கு அப்புறமா எப்படி இதெல்லாம் மாற்ற போகிறாரு, எப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறாரு, திமுக செய்யக்கூடிய அரசியல் சதி வேலைகளை எப்படி இவர் முறியடிக்க போகிறாரு, அரசு நிர்வாகத்துக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை எப்படி இவர் சமாளிக்க போகிறாரு, அது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக்சுவலாக விஜய் அவர்களுக்கு இதுக்கப்புறம் தான் பெரும் சவால்கள் இருக்குது. அவர் மக்களை போய் சந்திக்கலான்னாலும் வின் பண்ணியிருக்காரு. பட் இன்சைட் ஜாப் பார்ப்பாங்க இல்லையா, அவங்கள எப்படி இவர் சமாளிக்க போகிறாரு அப்படின்றது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சில பேர் இப்பயே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அதிமுக பாஜக, ஆனால் தாவேக்கா ஆர்எஸ்எஸ், நீங்கள் அதிமுகவை தோக்கடிச்சிட்டு திமுகவை தோக்கடிச்சிட்டு ஆர்எஸ்எஸ் ஆட்சியில் உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஏடா உங்களுக்கு தோத்துட்டீங்கடா, தோத்துட்டீங்கன்னா தோத்துட்டோம், நாங்கள் சரியாக வேலை பார்க்கலன்னு ஒத்துக்கோங்கடா. ஏன்டா ஊபிசிகளா இப்படி தற்கொலை மாதிரி சுற்றுறீங்க? உங்களுக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா அவனை ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிடுவீங்களா, பிஜேபின்னு சொல்லிடுவீங்களா? லூஸ் ஆடாடிங்களா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஏன் தோத்தோன்றதை பற்றிலாம் பேசாமல் அவர் ஆர்எஸ்எஸ், இந்த மக்கள் ஏமாத்திட்டாங்க, சூற்றில் எடுத்த பிண்டங்கள்னு கருணாநிதி சொன்னார் இல்லையா, அதே மாதிரியான கருத்துக்களை தான் இப்போ இவங்கெல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. வின் பண்ணிட்டாங்க, ஆட்சி அமைக்க போகிறாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதை அவர் எப்படி சமாளிக்க போகிறாரு, என்ன மாதிரியான சவால்கள் வரப்போகுது, இதை பற்றி பேசுங்கடானா முஞ்சி போன கதையாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் ஆர்எஸ்எஸ் நீங்கள் ஆர்எஸ்எஸ் பாஜகனா அவர் உண்மையிலே ஆர்எஸ்எஸ் பாஜக ஆகிடுவாரா? ஏன்டா அப்படி இருக்கிறீங்க? உண்மையை ஒத்துக்கோங்கடா. தோத்துட்டீங்க, கோட்டசாமி கனவு வந்து எழுந்துரு, நீ தோத்துட்ட, ஒத்துன்னு போயிடு.